இந்தியன் டீமை நீங்க என்னன்னு சார் நினைக்கிறீங்க? தம்பி, இந்தியன் டீம் வந்து ஒரு தனித்துவமான டீம் தம்பி. சரி சார். அதாவது இந்தியன் டீம்ல எந்த ஒரு ஓட்டம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. நீங்க இருக்கே சார். சொல்லுங்க தம்பி. பவுலரா தம்பி, நீங்க பவுலர்ஸ் பேட்டர்ஸ் எப்படி வேணா எடுத்து பாருங்க. முன்னொரு காலத்தில் சுனில் கவாஸ்கர், கபில் தேவ்னு இருந்தாங்க. அப்படியே அவங்க ஒதுக்கி வச்சீங்கன்னா சச்சின், டிராவிட், சேவாக் அப்படின்னு வந்தாங்க. இல்ல சார், அதுக்கப்புறம் அதான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஓகே சார், அவங்களை தள்ளி வச்சு பாத்தீங்கன்னா இவங்க வர்றாங்க. இவங்க எல்லாம் போனாங்களேன்னு பார்த்தா விராட் கோலி வந்திருக்காரு, ரோஹித் சர்மா வந்திருக்காரு, சரி அவருக்கு போயிட்டாரு, மத்த புவி இருக்காங்க, சம்பி இருக்காங்க, சரி இவங்க எல்லாம் போட்டோம். இப்ப இந்த ஜென்ரேஷனுக்கு வாங்க, சுமன் கில், SSC ஜெய்ஸ்வால், பும்ரா, சிராஜ் இப்படி வந்துகிட்டே இருக்காங்க. இந்தியன் டீம்ல உங்களால என்ன சொல்றது, நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கனாலும் உங்களால இந்தியன் டீம்ல உட்காரவே முடியாது சார். அங்க ஒருத்தர் பல மிஸ்டேக் பண்ணிட்டு இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்கேன், அவன்லாம் என்ன சார் பண்ண போறீங்க? இது நடக்கவே நடக்காது. இந்தியன் டீமும் சரி, கோச்சும் சரி பெர்ஃபெக்டா இருக்கு. கண்டிப்பா 27 நமக்கு தான்.